ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம கொடுத்த பிளேட்லாம் ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு ரிட்டன் தீபாவளி கிஃப்ட்டு. நேற்று 5வது மாடியில் கொண்டு நான் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க இருக்கட்டுங்க, நாங்கள் அப்புறமா பிளேட் தருவோன்னு. இன்றைக்கி அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. இது வந்து அவளோட மிக்சர், இது நம்ம கார்ன் மிக்சர், இது மும்பை ஸ்பெஷல் சங்கர் பாலி. பின்ன இது வந்து ஏதோ லட்டு மிக்சர் மாதிரி பண்ணி அதில் நிறைய வந்து ட்ரை நட்ஸ்லாம் போட்டு கூடு வெல்லம் போட்டு லட்டு பண்ணியிருக்காங்க. இது மும்பை ஸ்பெஷல் முறுக்கு, இது மும்பை ஸ்பெஷல் கரஞ்சி. பின்ன இது ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. பின்ன இது ஒரு ஸ்வீட் இருக்குது, நமக்கு என்ன எதுன்னு தெரியல. நம்ம கொடுத்த திருப்பி 2 பிளேட் வந்துட்டு இது வந்து 2வது மாடியிலேருந்து வந்திருக்கு. சேம் வந்து கரஞ்சி, நான் கட்டாய், பின்ன அந்த அவல் மிக்சரு, அவல் இல்லை அவல் மிக்சரு, பின்ன முறுக்கு, பின்ன கரஞ்சி, பின்ன இது வந்து பேசன் லட்டு. பின்ன அவங்க எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய செய்யலை, கொஞ்சம் தான் செஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி எங்கள் இப்போ ஃப்ளோர்லேருந்து ஒரு முஸ்லீம் சகோதரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யவும் தெரியாது, அதனால சொல்லி அவங்க பிளேட் சும்மா கொடுக்கூடாதுன்னு வாழைப்பழம், ஆரஞ்சு, ஒரு கொய்யாப்பழம், பிஸ்கெட் இவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. வீட்டில் தான் பிளேட் கொடுக்குறோம், திருப்பி ரிட்டன் நமக்கு பிளேட்டில் கிஃப்டாக நமக்கு ஸ்வீட்டாக வரும். இது எங்கள் கஸ்டமர் கொண்டாந்து காலையிலேயே இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன எதுன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. நாங்கள் எங்கள் கடை கஸ்டமருக்கு யாருக்கும் எதுவும் கொடுத்ததில்ல, அவருக்கு கொண்டாந்து காலையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. கட் பண்ணிக்கலாம். காஜு கத்திரி கொடுத்துருக்காங்க, 1/4 கிலோ இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குது. ரெட் கலர் காஜு கத்திரி இந்தாங்க சாப்பிடுங்க. கடை கஸ்டமருக்கு வேலை செஞ்சு கொடுப்போம், பணம் வாங்க அவ்வளோதான். ஆனால் பாசத்தோடு கொண்டாந்து காஜு கத்திரி கொடுத்துட்டு போயிருக்காரு. வாங்க சாப்பிட்லாம். தீபாவளினா என்ன, கொடுத்து வாங்கறதுல தான் ஒரு கொண்டாட்டம், அதுதான் தீபாவளி பூர்த்தியம். நான் சாப்பிடுங்க. அப்புறம் தீபாவளி போயிட்டுருக்கு, இனிப்பு நிறைய சாப்பிட்றேன். இருந்தாலுமே மனசில் ஓரத்தில் எங்கேயோ ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. வாங்க. காஜு கத்திரினா வீட்டில் என் பசங்களுக்கு இவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அத்திப்பழம் காஜு கத்திரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வைக்கும் போது இந்த அத்திப்பழத்தோட உள்ள அந்த வெதை இருக்கும் பார்த்திங்களா, நல்லா வாயில் வந்து தட்டுப்படுது. இது மும்பையில் வந்து இதோட ஒரிஜினல் பேர் வந்து காஜு கத்திரி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் காஜு கத்திலின்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில. சரிங்களா, நிறைய காஜு கத்திரி சாப்பிட்ருக்கேன், மாவா காஜு கத்திரி, பேடா காஜு கத்திரி. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப இனிப்பு இல்லாமல் குறைய இனிப்போட அந்த பழத்தோட டேஸ்ட்டு, அந்த விதை அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு காஜு கத்திரி பிடிக்குமா சொல்லுங்கள். மீண்டும் நமக்கு யார் யார் என்னென்னு தராங்கன்னு பார்க்கலாம்.